ஹாய் நான் மனீஷ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் பிஸி. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு 2/2 தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இமேஜின். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஜங்குக்கு வைனா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அப்படியே வீட்டுக்கு வந்தால் வீடு பழைய பூத் பங்களா மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். வைன் வந்துட்டு உள்ளே வர மாட்டேன்னு வெளியே உட்காந்துருப்பாங்க. ஜங்குக்கு தான் அப்படி இப்படின்னு பண்ணி கொஞ்சமாச்சும் நீட்டாக ஆக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வைன் வெளியே வந்திருப்பாங்க. நைட் ஆகிருக்கும். இப்போ தான் ஒயின் அப்பா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஒயினுக்கு ஜஸ்ட் 17 தான் ஆகுது. ஜங்குக்கு அப்போ தான் அந்த விஷயமே தெரிய வந்தேன். கூட்டிகிட்டு போய் போலீஸ் நல்லா நொங்கு எடுத்துருப்பாங்க. ஜங்கு தான் அவங்க அப்பா கிட்ட பிளாக்மெயில் பண்ணிட்டோம். எப்படியோ திருப்பி வந்திருப்பாரு. எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காரு மனுஷன். ஒயின் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜங்குக்கு தான் நல்லா போலீஸ் இழுத்து வாங்கியிருப்பாங்களா. அப்படியே கை ஃபுல்லாக அடி ஒரு மாதிரி செம்ம வலிச்சிருக்கோம். நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே ரோடியே அழுந்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே நம்ம ஆளு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. வாய்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்படியே வாங்கிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு எல்லாம் ரெண்டாக தெரியுது. அப்படியே ஒரு பேண்ட் வந்துட்டுருக்காரு. இல்லை தான் வாய்னுக்கு எங்கள் அல்ல அவங்க கையெல்லாம் ஷேக் ஆகிட்டுருக்கு. அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு தான் எதோ சொல்ல வராரு. பட் போத தலைக்கேறிச்சா அப்படியே நம்ம ஆளு கீழே வந்துட்டாரு. வாயின் கிட்ட கூட போய் பார்க்கல. அப்படி ஒரு 2 hours ஆகிருக்கும். வாயின் கிட்ட போய் ஐயோ இவன் என்ன விழுந்துட்டான், ஏதாச்சும் ஆயிடுச்சா இவனுக்கு அப்படின்ட்டு பொறுமையாக அப்படி லைட்டாக தொட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கிட்ட நோ ரியாக்ஷன். ஐயோ இவன் என்ன, ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு தொட்டுலாம் பார்க்குறாங்க. மூச்சுலாம் இருக்குது. ஐயோ இப்போ மூச்சு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. வேண்டாமே தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஜங்கு சில்லுங்கிறாரு. சாரி என்னால் தானே இல்லைலாம், ஸோ சாரி அப்படின்ட்டு ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பில்லவும் வச்சுட்டு அந்த போத்திலாம் இல்லை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அவங்க பட்டனில் போயிட்டாங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. ஜங்கு தான் அப்படி பொறுமையாக எழுந்துக்கிறாரு. எழுந்து பார்த்தா பில்லும் வச்சுட்டுலாம் பக்கத்தில் கிடக்கு. இதை யார் இங்கே வச்சா, அதான் வச்சுருப்பான். வைக்க தெரிஞ்சவளுக்கு என்கிட்ட கொடுத்துட்டு போய்க்கலாம்ல. இது இங்கே கிடக்கிறதுக்காக வச்சுட்டு போனா அப்படின்னு எடுத்து பார்த்தா அப்படியே வாயின் அதெல்லாம் இந்த தூசிலாம் இருக்குல்ல அது மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஷோ இப்போ வேறு 2 வேலை வச்சுட்டுருக்காரு. வீட்டில் ஒன்றும் செய்கிறதில்ல, வேலை மட்டும் டபுளாக ஆக்குறான் அப்படின்னு எடுத்து தட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் வாயின் சாமியாக தூங்கிட்டு இருக்காங்கல்ல. ஜங்கு தான் அப்படியே போய் திறக்கிறாரு. ஒரு லாக்கில் இருக்குது. வாயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு லாக் பண்ணிட்டே இருக்காரு. ஓ பண்ணாங்களா ஜங்கு. ஷோ இது வேலைக்கு வந்துட்டு ஒரே தட்டு தான் அப்படியே டோரு அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. பழைய லாக்கில் லைட்டாக உடஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா வாயினா ஜங்கு கடை ஷர்ட்டை போட்டு நல்லா பார்ப்பறா பேன் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு தான் ஐயோ கரு மாதிரி காய்ச்சி இதெல்லாம் காலையில் பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு அந்த பெட்ஷீட்டையும் இல்லை ஊற்றிக்கி எப்படி வாங்கி பண்ணி விட்டாங்க. பையன் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணிட்டு தான் ஜங்கு தான் தலையில் அடிச்சிட்டு ஏம்மா பார்க்க தான் சிறுவாண்ட மாதிரி இருக்கும். இந்த நாளை என்ன அடி வச்சு வாங்கிட்டானுங்க அப்படின்ட்டு டைம் சாரி ஜங்கு தான் அப்படியே போய் இமேஷ் எல்லாம் போட்டு பண்ணுறாரு. இல்லாமல் அடிச்சு வச்சுருக்கானுங்க. நைட்டு சாரி கிடச்சிருந்தான் ஒன்றும் தெரியல, இப்போ வலி உயிரை போகுது அப்படின்ட்டு ஜங்கு தான் ஃப்ரிட்ஜை பாயிட்டு இருக்காரு. தண்ணி படுதான் நல்லா கத்திட்டு இருக்காரு. ஓ எரியுது அப்படின்ட்டு உள்ள துடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். போயினுங்க எவன்டா அவன் காலத்தில் கத்திட்டு இருக்குது இன்னும் கத்துறாங்க. ஜங்கு தான் ஏய் வெளியே வந்தேன் மவளை மாறி உடைச்சிருவேன் இன்னும் கத்துற வேணா. ஐயோ இவன் இப்போ வந்தாங்க. ஐயோ டோரு, ஐயோ லாக்கு, ஐயோ இந்த குளத்தில் பார்த்தா செத்துருவோம். என்ன பண்ணுது அப்படின்னு பக்கத்தில் இருந்தா அப்படியே விளாண்டுக்குள்ள அப்படியே பூந்துட்டாங்க. ஜங்கு தான் வந்துட்டு ஏய் எழுந்துடி அப்படின்னு கேட்டார். வாங்கினா இப்போ ஒரு மேட்டி பார்க்குறாங்க. ஜங்கு தான் ஷோ இந்த கண்ணை வச்ச மயக்கிட்டுக்காளே. இல்லை ஜங்கா மயக்கிடாத திரும்பி வந்துடும். ஏய் உனக்கு எத்தனை வயசு? எனக்கு 17. காயா மாதிரி இருக்க 17 எது ஆயாமா? சரி விட ஆண்டி ரேஞ்சில் இருக்கு. எது ஆண்டி ஆகும் பார்க்க 20 வயசு பொண்ணு மாதிரி இருந்தா இப்போ 17 அதெல்லாம் மேக்கப்பா மூஞ்ச கழிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாரு. வாயினும் அது வந்து ஓடி அப்படின்னு கத்துறாரு. வாயினும் அப்படி எழுந்து டிக்கிலெல்லாம் விழுந்து போகிற 2 உள்ளே போயிட்டாங்க. இந்த டோரையும் உடைச்சிடாதீங்க, நானே வந்துடுறேன் இன்னும் வாங்கினா அப்படியே மூஞ்ச கழுவிட்டு இருக்காங்க. இல்லை ஐயோ என்ன சோப்பு இது, சிந்தால் சோப்பு மூடிட்டு கழுவிட்டு வாடி கத்துறாரு. வாங்கினா ஐயோ வேறு இதை யூஸ் பண்ணணும், நான் வேணா செங்கல் தட்டா அதை யூஸ் பண்ணிக்கோ கொஞ்சம் பல இருக்கும் என்ன சொல்கிறேன் கத்துறாரு. வாங்கினா இவனுக்கு எப்படி கேட்குது இதெல்லாம். ஷோ
அப்படின்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வாஷ் பண்ணி அப்படியே ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணியிருக்காங்க. ஜங்கு நான் கிளம்பிட்டு இருக்கான். ஐயோ நல்லா இந்த கோட்டு சூட்டு டைலாம் போட்டுட்டுருக்கான். உள்ளே வாங்கிட்டு வராங்க. அப்படியே பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி இருக்காங்க. ஜங்கு தான் பார்க்குறான். அட பாவிடி என்னடி எல்லாம் மேக்கப்பா எல்லாம் மேக்கப் அப்படின்ட்டு அப்படியே ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. பையன் அப்படியே குட்டி குழந்தை மாதிரி இருக்காங்க. அப்படியே ஜங்குட ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அந்த கோட்டு சூட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மாசாக இருக்காரு. பேர் பேரும் மாற்றி மாற்றி சைட் அடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ ஜங்கு தான் சரி சரி நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன். எது ஆஃபீஸா? அதான் எங்கள் அப்பா தூக்கிருப்பா அதோட வேலையை விட்டு. எது வாய் கொழுப்படி வாய் கொழுப்பு வாயில் விட்டா சரியாடு அதெல்லாம் மூட்டுக்கிட்டே இங்கே இரு. முதல்ல இந்த ஷர்ட்டை துவச்சி வைக்கிறேன் புரியுதா? யார்கிட்ட எடுத்து போட்டேன்? இல்லை அந்த ட்ரெஸ்ஸு குத்திச்சா அதான் குத்தம் ஏன் குத்தாது? மூடிக்கிட்டு இதை நல்லா துவச்சி வைக்கிறேன் புரியுதா? இங்கேப்பா லிப்ஸ்டிக்கரை ஷோ இதெல்லாம் மூடிக்கிட்டு நல்லா ஆளாக போட்டு ஊற வைக்கிறேன் புரியுதா? ஆளானோ உள்ள ஒரு மாடல் இருக்கும் பாரு அதை எடுத்து ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும் ரெண்டு கிட்டே ஷேக் பண்ணிட்டுருக்காங்க. நமக்கு தான் மேகி சமைக்க தெரியுமா? இல்லையே சமைச்சு தான் தின்ன தெரியும். ரெண்டு வாங்கி ஷேக் பண்ணிட்டாங்க. எனக்கு தான் தள்ளி அடிச்சிட்டு சரி நான் குக் பண்ணி வச்சுட்டு போகிறேன். மரியாதையாக பல்ல வலிக்கிட்டு சாப்பிடு புரியுதா? இப்போ பாருங்க நான் ப்ரெஷ்லாம் பண்ணுவேன். என்ன நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க? தெரியுது பல்ல வலிக்கிட்டு குளிச்சுட்டு கையை வைக்கிறேன் புரியுதா? சரி அப்படின்னு வாங்கி ஷேக் பண்ணிட்டாங்க. அதுக்கும் இங்கே பாரு பத்திரமா இரு. உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டா உங்கள் ஆத்தாக்காரி வந்து கூப்பிட்டான்னு போனேன் முதல்ல வண்டி உழைச்சிரும் புரியுதா? எனக்காக பாரு இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். சரி போக மாட்டேன் வாங்கி ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு அப்படியே வெளியே போயிட்டாரு. வாயினா ஷோ ஈவன் இப்படி பாருட்டோம் நம்ம இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஜங்கோட ஃபோனு இப்படி வாங்க போட்டு பார்க்குறாங்க. ஓப்பன் ஆகிடுச்சு எப்படியோ வரி நினச்சா 1 2 3 போட்டு வச்சிருக்கா. சார் சின்ன பவித்தமாக இருக்கும் போல. அப்படியே கால் எடுத்து அப்படியே ஜெயில் நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்கு தான் அப்படி பின்னாடி சவுண்ட் வாங்கிட்டான். இல்லை நான் வந்து எப்படி இருக்கேன்ட்டு ஃபோனில் பார்த்தேன் கேமராவில் அதில் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்க ஜங்கு தான் அப்படி கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாரு. பார்த்தாங்க அவ்வளோ பெரிய கண்ணாடி வாங்கினான். அது வந்து சொன்னா இல்லையா விஷ போச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு மட்டலே போடுறாரு. வாங்கினான் நீங்கள் பாருங்க நீங்கள் நந்திக்கலாம் கூடாது புரியுதா? இதை மட்டும் நல்லா வாய்க்கிட்டே பேசு ஓடி போ நல்லா ப்ரெஷ் பண்ணு. எங்கள் வீட்டில் சொல்லித்தரல ப்ரெஷ் பண்ண பேசக்கூடாதுன்ட்டு. என்ன நீங்கள் ரொம்ப திட்டுறீங்க ஓடி அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கினோம் இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் மீண்டும் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தான் அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காரு வெளியா. இந்த மாதிரி பார்க்குறாரு. யார் இந்த நம்பரு? 8 நம்பர் தான் இருக்குதுல. அப்படியே ஜங்கு பார்த்துட்டு இந்த நம்பர் அப்படியே பட்டு அந்த பதிஞ்சிருச்சு. அப்படியே கட் பண்ணிட்டேன். அவர் பட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வேண்டாம் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ நான் என்ன போடுவேன் மாதிரி கத்துவாடி போயிட்டானா அப்படி நெட்டு பார்க்குறாங்க. கிச்சனில் சவுண்டு வருது. இல்லை போல ஏன் இவங்கிட்ட அப்படியே மாட்டிக்கிட்டியோ ஏன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சவுண்டெல்லாம் இல்லை. அப்படியே வாங்கினோம் ஜங்கு கூட ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு வராங்க. ஜங்கு கூட ஷர்ட் வந்து அவங்களோட எப்படி சொல்லுது லூஸாக இருக்குது. ஜங்கோட ஷர்ட்லாம் கொஞ்சம் பெருசாக அப்படியே முட்டி வரைக்கும் இருக்கும். எனக்கு ஏம்மா என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அதை கண்டுபிடிச்சவன் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க வெளியே. ஐயோ வீடாக இது பூத் வாங்க ரீச்சில் இருக்குது. நான் கூட இவ்வளோ சைக்கோன்னு நினச்சேன். என்ன ஒன்றுமே பண்ணல. ஒரு வாரம் கழிச்சு பண்ணுவானோ? ஐயோ மாறிக்கவேன் எப்படி சாயினும் புரியுதா? வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே நேட்டுருக்காங்க கை கட்டிட்டு. எது நான் சைக்கோவா அவனுக்கு? இல்லை சும்மா சொன்னேன். இப்படி வாயில் கூட பார்க்குறாங்க. அப்படி தான் கை பிடிச்சிட்டு எங்கே வர்றேன்? சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு அப்படியே ஒயினே மாற்றிட்டுருக்காரு. அவருக்கு என்னமோ தெரியல ஒரு மாதிரி இருக்குது. இப்படி ஐஸ் நோஸ்ன்னு மாற்றிட்டுருக்காரு. ஒயினா எது எப்படி பார்க்குறோம் பார்த்தா வாயில் லிப்ஸ் பட்டு அடிச்சுக்குதா அதை பார்த்துட்டுருக்காரு. வாயினா இந்த வாயில் கை வச்சுட்டாங்க. ஜங்கு தான் அப்படி விட்டுட்டாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணாங்க இப்போது? அவ்வளோலாம் வரத்தில்ல நீ ஏதோ சுமாராக இருக்கேன் சொல்கிறாங்க. என்ன ஏதோ சுமாராக இருக்கேனா? என்ன இடுப்பில் கை வச்சுட்டேன். இல்லை நான் சுமாராக இருக்கேனா? நீ தான் சுமாராக இருக்க. எது நான் சுமாராக இருக்கேனா? என் பின்னாடி எத்தனை பேர் சுற்றி இருக்காங்க தெரியுமா? தெரியும் சுற்றுவாளுங்க. இந்த வீட்டை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுவாங்க கரெக்டாக. ஏய் வாய் ரொம்ப ஆடாத. இல்லை இந்த மேகி திக்குள்ளே போயிடுவேன். இல்லை எனக்கு பசிக்குது.
சரி சாப்பிடு நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதான் அண்ணா நீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நேரத்தில் அந்த குட்டி தான் வந்து அண்ணா ஏம்மா நீயாச்சும் வந்து உன் பேர் என்ன? என் பேர் வந்து பிரியா. ஓ பிரியாவா, நல்லா இருக்கு. அம்மா நேற்று அக்கா ஒரு கால் பண்ணல, அந்த அங்கிள் திருப்பி கால் பண்ணாரா? இல்லையே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும் இவன் வேறு இப்போ தான் கால் பண்ண மாட்டான். சே அந்த டைம்லலாம் லோன் கால் பண்ண கூட எழுதி சிரிச்சு பேசுவான். ஷோ மீன் வந்து இங்கே காண்டில் திட்டிட்டு இருக்காங்க யாரையோ. புக்கம் பிரியாதா ஆண்டி நம்ம விளையாடலாமா? ஏய் யார் ஆண்டின்ற அக்கான்னு சொல்லிடி. சரிங்கக்கா விளையாடலாமா என்ன கேட்குறான் வேணும். சரி டீக்கில் பார்த்தா இந்த ட்ரெஸ் வரையா இந்த ட்ரெஸ் விளையாடுறது அப்படியே முளைச்சிட்டுருக்காங்க. அப்படியே எதிர் வீட்டில் அப்படியோட அம்மா தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீட்டு பார்க்குறாங்க போல இல்லை அந்த நவையில் அப்படியே ஒரு மாதிரி ஏற்றிருக்காங்க. வேணா வாங்க வாங்க இன்னும் உட்கார வைக்கிறாங்க. அப்படியே ட்ரெஸ்ஸை பிடிச்சி கீழே கீழே நின்றுட்டுருக்காங்க. அவங்க தான் இல்லைம்மா நீ நேத்தான் வந்திருக்கா, எப்படி உனக்கு ட்ரெஸ் இருக்காதுன்னு தெரியும், அதான் என் ட்ரெஸ் எதை யூஸ் பண்ணிக்கிறியா, உனக்கு ஓகேனா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஐயோ புண்ணியவதி இத்தனை நாள் எங்கம்மா வந்தேன் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாங்கினோம் அவங்களும் பரவாயில்ல அந்த வீட்டை பார்க்கறதுக்கு பயமாக இருக்கா. அவங்க சரி சரி பிரியா கொஞ்ச நேரம் விளையாட்டு நீ வந்து வைக்கவா நான் போகிறேன். நாங்கள் போயிட்டாங்க. நீங்கள் தான் எப்போ இந்த ட்ரெஸ் வச்சு கழிச்சு அப்படி போட்டு வரீங்க, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க. இன்னும் வெளியே வந்து உட்காந்து விளையாடிருக்கேன் அந்த குழந்தை கூட. அந்த குழந்தை தான் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் இப்படியா அப்படியாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் ஜங்கு தான் அப்படியே வந்துட்டு இருக்கான். நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கே போனா இவன் வந்துட்டு இருக்கான்ட்டு பார்த்தா கையில் பெயிண்ட் மலையாட்டு வந்திருக்காங்க. நீங்கள் தான் ஓ சே கோட்டு சுட்டுலாம் போயிட்டு பெயிண்ட் அடிக்க போனா சே நான் கூட இதை மாசாக இருக்கு கம்பெனிக்கு வேலை போகும் பார்த்தா அதானே இவன் ரேஜுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி ஜங்கு மறைக்கிறான். என்ன இவன் எனக்கு லிப் ரீடிங்லாம் தெரியுமா என்ன இப்படி இன்னும் மறைக்கிறான். நீங்கள் தெரிய மாட்டீங்க ஜங்கு தான். ஏய் வாடி கூப்பிட்றா. நீங்கள் தான் எது என்ன சுக்குசா வெளியே உட்காந்துருக்கலாம் பார்த்தியா வாடி பெயிண்ட் அடிக்கலாம். ஆமாம் இந்த தங்கரோட பக்கம் பெயிண்ட் ஒன்றா குறைச்சல் எது ஒன்றும் இல்லை வர இந்த வழி அப்படியே போயிட்டுருக்காங்க. இந்த குழந்தை வந்துட்டு இருக்காங்க. ஜங்கு தான் இந்த அப்படி என்னது சாப்பாடு சாப்பிட்றியா குச்ச மாதிரி இருக்குது சாப்பாடுன்றீங்க இதில் வச்சுக்கிட்டு என்ன இந்த ஒற்றை அடி எது 4 அடிக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. எது என்ன சொன்னால் இல்லை இல்லை எங்கே அடிக்கணும் அங்கே அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிச்சன் வந்து ஒரே குட்டியாக தான் இருக்கும். ஜங்குக்கு மொத்தம் ஹாலுக்கும் அடிச்சுட்டாரு, ரூமெல்லாம் அடிச்சுட்டு பெருக்கிட்டாரு. ஒன்றும் அப்படின்னு கிச்சன்லேயே அப்படி பட்டு மடமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை தான் அக்கா நீங்கள் நாளைக்குள்ளே அடிச்சிருவீங்களா? அடிச்சிருவேன் நாளைக்குள்ளே அடிச்சிருவேன். எனக்கு கூட 3 hours போதும் அதுக்காக நாளைக்குள்ள இன்னும் ஒயிட் இப்படி பேக்கு மாதிரி பேசிட்டு அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அப்படியே தூக்க பார்க்க ஜங்கு தான். ஷோ இவளை வச்சுக்கிட்டு ஒரு ஆணி கூட விட முடியாது. வந்துட்டு கூட என்ன நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க எனக்கு டஸ்ட் அலர்ஜி அதான் அப்படியா அப்படின்னு சமூக விளையாட கல்லில் வாங்கினா ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படி கண்ணை பண்ணுறாங்க. இப்போதான் அடைச்சி ஐயோ வேறு ஒருத்தி எங்கே இருந்தாலும் நம்மள ஏதாச்சும் வீட்டு விட்டுட்டே இருக்கா கட்டிட்டு என்ன அப்படின்னு வாங்கின நோசை கட்டுறாரு. போதுமா இப்படி இன்னும் சொல்லிட்டாங்க. வாங்கினா ஒரு தெண்டல் புயல் ஆகி வந்தது அப்படின்ட்டு பொண்ணு அடிச்சிட்டாங்க. ரொம்ப தான் வா வாட் அ டேலண்ட் பரவாயில்லையே விளையாண்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்படி தான் இந்த வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தங்க அடிச்சிட்டு இருக்காங்க. வாயினும் அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. வீடு ரொம்ப அழகாக அடிச்சு அந்த பெயிண்ட்லாம் அடித்தோடனே இதங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வீடாக இது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடு அப்படியே புதுசு மாதிரி ஆகிடுச்சு. ஜங்குக்கு வெளியே அடிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு இந்த குழந்தை அப்படியே அழுதுட்டு இருக்கு. ஜங்கு தான் இவன் அழறா அப்படி உள்ள வந்துட்டு ஏய் எதுக்கு அழறா என்னன்னு கேட்குறாரு. அது வந்து பாப்பா கையை வச்சுட்டான் அதான் அழறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ஹாலில் வந்து இந்த பெயிண்ட் இருக்கும்ல அந்த பாப்பா கை வச்சிருச்சு போல அப்படின்னு கை வச்சு பதஞ்சிருச்சு. அதில் வாங்கி நம்ம கிட்டே கை வச்சுட்டு பாத்தியா நானும் வச்சுட்டேன் ஆனால் அதை நம்ம இன்னும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் சரியாயிடும் அப்படின்ட்டு எங்கள் கண்ணன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தையும் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் ஐம் சாரி அங்கிள் அப்படின்னு அழுதுகிட்டே ஓடிடுச்சு. நீங்கள் தான் இரு நிறைய போயிட்டுருக்கீங்க. ஜங்கு தான் பார்க்குறான். பாப்பாவோட கை வச்சிருக்கான். அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அப்படியே கையெடுத்து அவனும் வச்சுட்டான். உங்கள் 3 பேர் கையடிச்சு அப்படியே இருக்காதுல்ல அவன் பார்த்துட்டுருக்கான். நீங்கள் தான் வந்து ஐயோ நீயே கை வச்சிட்டியா
சரி பெயிண்ட் அடிக்கலாம் இன்னும் எடுக்கிறாங்க ஜங்கு தான். வேண்டாம் விடு. பெயிண்ட் அடிக்கணும்ல. வேண்டாம் விடு விட அப்படின்ட்டு அவர் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே சுருண்டை உட்காந்தாச்சு. ஏன்னா கரெக்டாக என்ன நடக்குதோ இல்லையோ வேலைக்கு சாப்பிடணும். மதியம் ஆயிடுச்சுடா. இப்போ சாப்பாடு கேட்குது உங்கள் வயிறு. இப்படி உட்காந்துருக்கு ஜங்கு பார்க்குது. ஜங்கு தான் ஏன்னா பஸ்க்கு தான் பஸ்க்கு என்ன சொல்லிட்டீங்க ஜங்கு தான். பா பண்ணுறதெல்லாம் நோண்டி வேறு. ஆனால் பார்க்கறது மட்டும் பாவமாக இருக்கா அப்படின்னு அவரும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு. இன்னும் சாப்பிட்ருக்கீங்க. ஜங்குக்கோட கை வந்து பெயிண்டாக இருக்கும். ஏன்னா ஒரு அவசரத்தில் அந்த கை வச்சுருப்பார்ல ஆச்சி, அது வந்து ரைட் ஹேண்டில் வச்சுருப்பாரு. நீங்கள் உஷாராக லெஃப்ட் ஹேண்டில் தான் வச்சுருப்பீங்க. ஜங்கு தான் நல்லா தெரிஞ்சா பாரு. நம்ம உட்காந்துட்டு இருக்கவே ஒரு வாய் வேணுமாலாம் கேட்டாலாம் இன்னும் பார்த்துட்டு இருக்காரு. பக்கம் வாய்தான் நீங்களும் சாப்பிட்றீங்களா இன்னும் கேட்குறீங்க. அவரும் சாப்பிட்றேன் பசிக்குது ஆனால் கை ஃபுல்லாக பெயிண்டாக இருக்கி அப்படின்றாரு. நீங்கள் தான் அப்படியா சரி இருங்க அப்படின்ட்டு போகிறீங்க. ஜங்குக்கு வா ஓட்டி விடுவாளோ ஒரு மாட்டிக்காக இருக்கும் அப்படின்ட்டு அவர் கடவுளில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நாங்கள் சாப்பிடுங்க. ஆமாம் இது எங்கே இருந்துச்சு? இதோ அங்கே இருந்துச்சு. கவலைப்படாதீங்க தொடச்சிட்டேன். இதில் தொடச்சா ஷர்ட்டை தான் இப்படி காட்டுறீங்க. ஷர்ட்டு வா ஒயிட் ஷர்ட்டு பிளாக் ஷர்ட் ஆகிடுச்சி. வேங்கண்ணா சாரி ஜங்கு தான் தலையில் அடிச்சிட்டு எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்ட்டு எழுந்துக்கலாம். நீங்கள் தான் பிடிச்சிடும். சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் ஊட்டுறீங்க. ஜங்கு தான் சாப்பிட்டுருக்காரு. நீங்கள் தான் அப்படியே பார்த்து பயந்துமே விட்டுட்டீங்க. ஜங்கு தான் இப்போ ஏன் பயந்துமே விட்டுட்டுக்கா? இல்லை ஒரு கோவத்தில் நீங்கள் கையை கடிச்சிட்டிங்கன்னா இந்த பயத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்கு சிரிக்கிறாரு. பார்த்துருக்கீங்க சிரிக்கும் போது என்னமா இருக்கா அப்படின்ட்டு ஜங்கு தான் கடிக்கலாம் மாட்டேன் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது போது அப்படியே வாங்கிட்டு அப்படிங்க ஜங்கு தான் அதுக்கு எப்படியா இல்லை கை வலிக்கிறதெல்லாம் சீக்கிரமாக சாப்பிடுங்க இன்னும் சொல்கிறீங்க. ஜங்கு சாப்பிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரத்துல எங்கள் வீடு ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. 2 பேரும் எல்லாம் வெளியே உட்காந்துருக்கீங்க. பக்கத்துலேயே இந்த அப்படி சொல்கிறது கராஜ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அவங்க நீங்கள் பார்த்தா இப்படி அடிச்சு சைக்கோ மாதிரியே இருக்காங்க. சைக்கோ இருக்குல்ல அந்த வீடு மாதிரியே இருக்குது. உங்களுக்கு பயம்லாம் பயம் பாருங்க. நீங்கள் சைக்கோலாம் இல்லைல்ல வைத்தியம் இது அந்த காலத்து வீடுடி சைக்கோ வீடுலாம் இல்லை இப்படி கத்துறாருங்களோ. இப்போ நான் சரி இன்னும் உட்காந்துருக்கீங்க. ஜங்கு ஒரு மைக் இருக்கும்ல அதுக்கு வந்து நான் ஆயில் ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு சில மாதிரி எல்லாம் பார்த்துருக்காரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? சுவானா இருக்கிற திருத்தியா இப்போ தானே சாப்பிட்டோம் திருப்பி செய்வீங்க அப்படின்னு சொல்லிங்க. ஜங்கு அப்படியே உங்கள் மறைக்கிற ஆளுங்க. சரி பார்த்துருக்கீங்க. ஜங்கு அப்படியே அசால்ட்டாக பண்ணுறேன் மெக்கானிக் வேலை கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஜங்கு தான் என்ன பாருவேன் இல்லை என்ன பண்ணுறீங்க? சுப்பா மறுபடியும் கேட்காத டென்ஷன் ஆகிடுவேன். சரி இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழுக்காக இருக்காங்க. ஃபுல்லாக அந்த மெக்கானிக் வேலை இந்த ஆயிலுக்கார பெயிண்ட்டுக்கார அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்காங்க. ஜங்கு தான் ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? எது இது இல்லையா? என்ன வேண்டாமா நான் எடுத்துக்க போகிறேன் வந்தவா அப்படின்ட்டு எடுக்கிறாரு. நீங்களும் சரி நான் ஒன்று எடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. மெமரிஸ் இல்லை ஃபோட்டோ நல்லா கூட மெமரிஸ் அழகாக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோ அழகாக இருக்குது. மாற்றி 2 பேரும் குளிச்சுட்டுலாம் வந்துட்டீங்க. இப்போது நைட்டு ஜங்கு தான் இதான் இந்த சைனை போட்டு ஒரு பேப்பர் கொடுக்க. நீங்கள் தான் என்னது இது? உங்கள் அப்பா சொத்துலாம் உனக்கு மட்டும் தானே? உனக்கு அண்ணா தங்கச்சி யாருனா இருக்காங்க? இல்லையே. இல்லை உங்கள் அப்பாவுக்கு சைடு வீட்டு யாராச்சும் வச்சுருக்காங்க? இங்கே பாருங்க எங்கள் அப்பா அப்படிலாம் இல்லை. ஆமாம் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன் சொன்னாங்க தான். சரி சொல்லு என்ன இல்லை அதெல்லாம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு. அப்போ மொத்த சொத்தம் உனக்கு தானே? சொத்தெல்லாம் வாங்க வேணாம் அதுக்கு தான் இது அப்படி சொல்ல. நீங்களும் சரி அப்படின்னு போட்டுட்டாங்க. ஜங்கு தான் சரி நாளைக்கு மார்னிங் 7 o'clock எழுதிக்கலாம் புரியுதா? நீங்கள் எதுக்கு வீடை பெருக்கணும் மாப் பண்ணணும் சாமான் கழுவணும் இவ்வளோ வேலை இருக்கு? எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கினோம் கதை நல்லா பப்பா இது மாதிரி இருக்கான். பேசுறதுலாம் பாரு இப்படி பேசலாம் இப்படி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சாப்பிட கொலை பண்ணிட்டு சாப்பிட்டுருக்கீங்க. ஜங்கு தான் அப்படி சிரிச்சிட்டு இருக்கோம் கீழே குழந்தைட்டு. நீங்களும் வெறுமனை தான் கேட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஹாலில் பார்த்துருக்கான். நீங்கள் தான் அப்படின்ட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்னா இவன் இவ்வளோ நல்லவன் ஆகிட்டான் இன்னும் ஹாலில் தூங்கிட்டுருக்கோம் கிட்ட பார்த்துருக்கீங்க. நீங்கள் தூங்கிட்டீங்க. மணி ஒரு 7 o'clock இருக்கும் வந்து எழுப்புறான். எழுந்துடி அப்படின்ட்டு நீங்கள் தான் அப்புறம் பேண்ட் தூங்கிட்டுருக்கீங்க. ஜங்கு தான் ஷோ வேறு இப்படி தூங்கிட்டுருக்கான் பாரு மீட்டு எழுப்பிட்டுருக்கான். நீங்கள் தான் மம்மி ஒரு 5 minutes எது மம்மி 5 minutes ஏன் தட்டி விளக்கணும் கத்துறோம். நீங்களும் நீ எப்படி ஏறும் கொஞ்சம் வெளியே போய் ஏற முடியுது?
சாரி, லைட்டாக மெமரி லாஸ். பார்க்க தான் போயிட்டு நினச்சா எல்லாமே வீக்கா, கண்ணு வீக்கு, மூக்கு வீக்கு, இப்போ மெமரியும் வீக்கா. இங்கே பாரு, நீ ரொம்ப பேசுகிறேன். சரி போ, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. நீ சொல்கிறா நீங்களும் இப்போவே வா. நான் வேணா சாமான்லாம் கழுவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு குளிக்கிறேன். நீ போடி, போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாடி, இல்லை ப்ரெஷ் பண்ணிடி அப்படின்ட்டு உள்ள பிடிச்சி தள்ளுறா இருக்கீங்களோ. சரி சரி, இன்னும் ஃப்ரெஷ்ஷப்லாம் வாங்கிட்டு வரீங்க. எங்கே பார்க்குறான் நீங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்களே அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்கீங்க. அப்படியே சொங்க ஆன பார்த்துட்டுருக்கான். இந்த ட்ரெஸ்ஸில் கூட நம்ம ஜாவாக இருக்கான். ஜங்குக்கா தப்பு தப்பு. நாங்கள் பார்த்துட்டோம். என்ன ட்ரெஸ் இது? இது வந்து எதிர் வீட்டில் அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ட்ரெஸ் வேறு வாங்கணுமா? முன்னாடி செக் பண்ணிங்க ஜங்கு தான். இந்த ட்ரெஸ்ஸில் இதை போட்டுக்கோ. முன்னாடி கவலை கொடுக்குறான். யூனிஃபார்ம் நீ பார்த்துருக்கேன். என்னது இது? நான் என்ன வீட்டு மீடா யூனிஃபார்ம் வாங்கி தரேன்? எது மேடுக்கு யூனிஃபார்ம் தருவாங்களா? எங்கள் வீட்டு தருவாங்களே. ஷுப்பா, இது ஸ்கூல் யூனிஃபார்ம், மேடு யூனிஃபார்ம் இல்லை. இது ஸ்கூல் யூனிஃபார்மா? எனக்கு எதுக்கு? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், சீக்கிரம் போய் வாடி. கத்தாரிங்களோ, இவனை கற்றுக்கிட்டே இருக்கோம். அப்படின்னு போயிட்டு வரீங்க. நீங்கள் கோட் இந்த டையை ஒழுங்காக கட்டல, ஜங்கு தான் கட்டிட்டு இருக்காங்க. எப்படியே ஜங்கு ஆன பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜங்கு தான் ஈவன் இப்படி பார்த்துட்டுக்கா அப்படின்ட்டு இப்படி தள்ளி வந்துட்டா. நீங்கள் தான் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை அவனை பார்த்துருக்கீங்க ஜங்குக்கா. ஜங்குக்கும் ரிசப்ட்லாம் ஆகிட்டு வந்துட்டான். அவனை கோட் சுட்டான் போட்டிருக்கான். நீங்கள் தான் ஆமாம், டெய்லி தான் போட்டிருக்கேன். எங்கே போகிறேன்? பொறுக்க போகிறேன், வரியா? இல்லை நீயே பொறுக்கும். அது கூட இல்லை மாசா போவாங்க. மாசா இருக்கேடா? இல்லை கேவலமாக இருக்கேன். இன்னும் சாப்பிட்டுருக்கீங்க? ஜங்கு தான் வாயில் உனக்கு ரொம்ப வாய் ஆயிடுச்சு. ஆமாம் சொல்லு, எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க ஜங்குக்கும். இந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்கள் அப்பாவோட ஆப்ரேட்டிங் கம்பெனி, அது ரொம்ப பெரிய கம்பெனி. ஜங்குக்கு நல்லா படிச்சிருப்பான், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு காசு, அது மட்டும் போதும். அதுக்கு மட்டும்தான் உங்கள் அப்பா கம்பெனியில் இல்லை குட்டி வேலை செஞ்சுருப்பான். இப்போ நீங்களும் இருக்கீங்களா? ஸோ அதனால் இந்த கம்பெனியில் போய் கேட்டிருப்பாங்க. அவங்க வந்தால் போதும்பான்ட்டு எடுத்துருப்பாங்க. அட்வான்ஸாக மணி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் இவ்வளோ பண்ணியிருக்கான் அவங்களுக்கு. இல்லை நீ எவ்வளோ படிச்சிருக்கியா? ஆனால் பார்க்க அப்படி தெரியலையே. உன்னை பார்த்தா கொடுத்தா ஆண்டி மாதிரி இருக்கு. நான் கேட்டேண்ணா, இங்கே பாரு, நான் ஆண்டிக்கிட்டு என்ன என்ன நீ ஏன்ற புருஷனை வாங்க போங்க சொல்ல கற்றுக்கும். எது புருஷனா? என்ன மறந்துட்டியா? ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்க நீங்கள் தான் அப்படிலாம் இல்லைன்ட்டு ஃபேஸாக மாறிடுச்சு. சாப்பிட்டுருக்கேன். ஜங்கு நோட் பண்ணிட்டாரு. சரி உன் ஃபேஸாக மாறிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டுருக்கீங்க நீங்களும்? இப்போ ஜங்கு தான் சரிவா இன்னும் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். வீட்டில் வந்து லாக்லாம் போட்டு இப்போது விஜயோட ஆண்டி தான் ஜங்குக்கு இந்த பொண்ணையும் தெரியும் அக்கா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாவும் வந்து ஏறிட்டாங்க. ஜங்கு தான் ட்ரா பண்ணுவான் பிரியாவை. இப்போ நீங்களும் இருக்கீங்களா? இந்த குழந்தை பார்த்துட்டோம். என்ன ஆண்டி நீங்களும் வரீங்களா? இங்கே பாரு ஆண்டின்னு அதை அக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சிரிக்கிறான். என்ன சிரிப்பு போ அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்கு ஓடிட்டு இருக்கான். உங்களையும் அந்த குழந்தையும் வேறு ஸ்கூல் எடுக்கிறோம் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு இங்கே பாரு ஒழுங்காக படிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் சரி. அப்புறம் ஃபெயிலான தொலைச்சிருவேன். கஷ்டப்பட்டு காசு கட்டுறோம், போயிட்டு படிக்கிற எவ்வளோ விட்டு பார்க்கணும். சரி. அப்புறம் நம்மளுக்கு மேரேஜ் ஆன விஷயம் எப்படி சொல்லக்கூடாது. ஏப்பா நீ சொல்லணும்னு சொல்லக்கூட சொல்ல மாட்டேன் போதுமா அப்படின்னு போகிறாங்க. நமக்கு தான் லவ் கிவ்னா காலை உடச்சிருவேன். மூலமாக படைச்சமான இருக்கணும் புரியுதா? சரி சரிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பையன் ஹாய் அப்படின்றாங்க. ஒயினா ஹாய்ன்றாங்க. நமக்கு தான் சொல்லி பிடிக்கிறதுக்குள்ள ஹாயா இப்படி இறங்குறாரு. டைம் ஆகிடுச்சு. ஷோ அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு. இப்போது இதே மாதிரி அதே ஆகுது. உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியாவும் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே பிரியா தான் வீட்டுக்குள்ளே போயிட்டான். நீ வந்துருக்கீங்க? ஜங்கு தான் இப்படி போச்சு. என்ன போச்சு அப்படின்னு கதையாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்கு கேட்டுருக்கான். முன்னாடி எப்படி நீங்கள் ஒரு பையன் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க? ஜங்கு தான் யார் அது? என் ஃப்ரெண்டு எனக்கு புதுசாக கிடச்சிருக்கான் தெரியுமா, நல்லா பேசுகிறான், எனக்கு நிறைய நோட்ஸ்லாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்கோ சரி சரி இன்னும் உங்களுக்கு அப்படியே பொது சொல்ல பொங்குறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் நல்லா அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சும்மாவே நான் பேசிட்டு இருக்கீங்க. ஜங்கு செம்ம கண்ணா இருக்கு. இப்படி நைட் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்கு தான் என்ன பண்ணுறேன்? எனக்கு இது மட்டும் எழுதிட்டாங்க. எனக்கு தூக்கத்தமாவது எழுதுடி ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்சமாக தான் இருக்குது, எனக்கு கையெல்லாம் வலிக்குது புரிஞ்சுக்க. ஜங்கும் சரி கொடு அப்படின்னு வாங்கினான். ஏன்னா நீங்கள் ரொம்ப லேட்டெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஸோ நிறைய நோட்ஸ்லாம் எழுதி போட்டுருப்பாங்க, அதெல்லாம் எழுதிருக்கீங்க. அவனும் இப்படி எழுதிட்டுருக்கான். எழுதிட்டே இருக்கா, வந்துக்கிட்டே இருக்கு. பட் பாருங்களா டே புகட்டா எழுதுவேன் நானும் இப்படி எழுதிட்டே இருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும். அதில் ஒரு 70-60 பேஜ் இருக்கும். அவ்வளோ எழுதி முடிச்சிருப்பான். நீங்கள் தான் அப்படியே பொறுமையாக எழுதிக்கிறீங்க. எங்கே எழுதிட்டு இருக்கானா? நீங்கள் அப்படியே பார்த்துட்டீங்க. ஐயோ என்னங்க ஒன்றும் எழுதிட்டு இருக்கோம். எழுந்தோம் நம்மளே தான் சொல்லுவான். அப்படியே படுத்துருவாயே படுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கட்டிட்டு பார்க்குறான். இவன் எழுந்துப்பாலான்ட்டு எழுந்துக்கவே இல்லை. அப்படியே மார்னிங் ஆச்சு. வழக்கம் போல் அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போது வாயின் ஜங்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜங்குக்கு இல்லைன்னா வாயின் இருக்க மாட்டான், வாயின் ஜங்கு இருக்க மாட்டான். அந்த மாதிரி இப்போ வாயினோட படிப்பும் முடிஞ்சிருச்சு. 12th முடிச்சுட்டாங்க. ரிசல்ட்டும் வந்துருச்சு. வாயின் நல்ல மார்க்கில் பாஸ் ஆகிட்டாங்க. ஜங்கு தான் சரி என்ன காலேஜ் சேரப்போகிறேன்? தெரியலையே, நான் சொல்கிறேன் இந்த காலேஜ் சேரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யாரும் காலிங் மெடிக்கல்ஸ்னு கேட்குது. இப்போ வாயின் ஓப்பன் பண்ணான். அவங்க அம்மா இவன் ஓடி தான் வாயினா பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் ஜே இத்தனை நாள் வாயின் கால் பண்ணியிருப்பாங்களே அந்த பையனுக்கு தான். அவனும் வந்திருக்கான். அப்படியே ஜங்கு அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கான். வாங்க அப்படின்றான். அப்படி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த வீடு ஃபுல்லாக இருக்கிற ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரியா கூட வந்துட்டான். அக்கா அப்படின்றான். பிரியாவா? ஜங்கு தான். வந்துட்டியா வா அப்படின்னு உட்காரச்சு. ஜங்கு அப்படியே பிரியாவுக்கு ஓட்டி விட்டுட்டு இருக்கான். நான் மார்னிங்கில் பிரியா இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க கூட தான். ஜங்கு தான் ஓட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படியே ஜேவும் உட்காந்துட்டு இருக்கான். ஜே தான் என்னடி இதெல்லாம் சொல்ல மாட்டேன். மயில் அசிங்கமாக வந்துடும். அவனுக்கு எத்தனை ஃபோன் பண்ண ஃபோன் எடுத்து நீ கத்துறீங்க. அவங்க அம்மா பல்லான்னு வைக்கிறாங்க. எது மயிரா? சாரிவா உடனே நாய். எது நாயவா? ஏம்மா அடிக்காத இருமா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவங்களும் சொல்லிட்டா பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை ஃபோன் பண்ண? ஒரு ஃபோனாச்சும் எடுத்தியா? நீ தான் ஃபோன் பண்ணியா? நான் கூட என் எக்ஸோ நினச்சேன். எது எக்ஸா? பட்டி செருப்பு இப்படி சொல்கிறீங்க. திருப்பி உங்களான்னு வைக்கிறாங்க. எது செருப்பா? நீங்கள் தாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே துடிச்சிட்டு இருக்கீங்க சார். சரி உங்களுக்கு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்கலாம் பார்த்துட்டு உங்கள் அம்மா தான் நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நீ ஜே கூட அம்பரான்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே ஷாக்க பார்த்துட்டு இருக்கோம். அவங்களையே நீங்கள் தான் எது அம்பராடா? ஆமாம் ஏன் உங்கள் அப்பா இதுக்கு மேலே பல்லு பிடுங்கன்னா பாங்கு எதுவும் பண்ண மாட்டார். நானும் அவர் வேணான்னு முடிவு படுத்திட்டேன். ஸோ நான் கூட இருக்க மாட்டேன். வா நீ நான் ஜெய் அம்பரான் இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் தான் அம்மா நான் வரல. ஏண்டி வரல? இல்லை நான் இங்கே தான் இருப்பேன். போய்த்துமா நீ எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் பார்த்துட்டு இருக்காரு. வைனா இல்லை இங்கே பாருங்க நான் 12th முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. இது 12th படிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். இப்போது நான் காலேஜுக்கு போகிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கேன். நான்லாம் அம்பரான்லாம் வரமாட்டேன். நான் இங்கே இருக்கேனே இன்னும் சொல்லிட்டீங்க. அந்த பக்கம் ஜே தான் வாயன் நீ வா இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே தங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் கையிடு இங்கே பாருங்க ப்ரோ நான் அவங்களோட லைஃப்பில் வரல. நீ கைட்டு எதை லைஃப்பில் வரல கையெடுற மாதிரி இப்படி கத்துறான். நீங்கள் அப்படி தங்கிட்ட கை பிடிக்கிறீங்க. நமக்கு தான் அப்படி சைலண்ட் ஆகிடும். கையெடு அப்படின்னு சொல்லிட்டான். சிவம் எடுத்துட்டான். அவள் தான் வர வீடு இல்லைன்னு சொல்கிறாள். அவள் என் கூட தான் இருப்பான். ஷீ இஸ் மை ஒய்ஃப். புரியுதா? நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா லாஸ்ட்டாக கேட்குறவன் வரவே மாட்டியான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்னா இல்லைம்மா நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மா தான் வாயன் எனக்குன்னு யார் இருக்கா? நீ மட்டும்தானே இருக்கா? நான் உங்கள் அப்பா வீட்டு வந்துட்டேன் வாயன். நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன். ஏன் நானும் ஜே கூட்டே போகலாம் வாயன். வா வாயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் தான் இப்படி தங்க கூட கை பிடிக்கிறீங்க ரைட்டா? நமக்கு தான் இல்லை தான் அவள் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மாவே எங்கள் அம்மா தனியாக போகிறாங்க. உங்களுக்கு சங்கு தான் நோட் பண்ணுறான். அவங்க தான் அதை அப்படி கூப்பிட்றான். அப்படியே வெளியே போயிட்டு இதை பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே சங்கு தான் இல்லை வந்துட்டு என்ன சாப்பிடல? இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு வா உட்கார வச்சுட்டு சாப்பாடு போட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கோலம் போட்டுருக்கீங்க. அதுலேயே இப்போ என்ன பிரச்சனை? இல்லை எனக்காக எங்கள் அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்காக எதுவுமே பண்ணல. எனக்கு ஒன்றை விட்டு போக மனசு வரல. ஏன் இதை கூப்பிட்றாங்களே போ. இல்லை எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. நான் போனால் உனக்கு ஓகேவா? தெரியாது இன்னும் கூட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தான் நமக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு போக மனசேல சுத்தமாக ஜமுக்க விட்டு தரேன். கொஞ்ச நேரம் ஆகுது. அப்படி நைட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே அழுங்காச்சும் உட்காந்துருக்கீங்க. நமக்கு தான் இப்போ ஏன் உட்காந்துருக்க எப்படி? இல்லை
எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எது கஷ்டமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை நான் தான் தப்பு அப்படின்ட்டு ஆனே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தான் ஹக் பண்ணுறான். ஏய் பைத்தியமா நீ ஏன்னு எழுதிட்டுக்கா அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் ஹக் பண்ணுறான். அப்படியே ஷாக் உங்களுக்கு. அப்படியே அழுகெல்லாம் போச்சு. அப்படியே மூஞ்சி அப்படியே பல்பெல்லாம் எரியுது உங்களுக்கு. இதுக்கு தான் சரி தூங்க நான் வெளியே போகிறேன். வெளியே போயிட்டாங்க. நீங்கள் தான் அதுதானே பார்த்தேன். இவன் ஹக் பண்ணிட்டு அதிசயம். அதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு நான் கேள்வி ஆகிடுவோம் போலியே. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படியே சங்குக்கு வந்துட்டுக்கான். இப்போ என்ன தான் பில்லோ அப்படி தூக்கி போட்டீங்க. சங்குக்கு கேட்செல்லாம் முடிக்கல. அவன் கை பின்னாடி இருக்கு. நீங்கள் தான் என்ன வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா கேக்கு. உங்களுக்கு எனக்கு பர்த்டே ஸோ விஷ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் எனக்கு என் பர்த்டேல அப்படின்ட்டு இப்படி கேனெல்லாம் ஊதிட்டு ப்ரே பண்ணிட்டீங்க. ஜங்கு நான் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்ட்டு இப்படி கேக்கெலாம் கட் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டீங்க. ஜங்கு தான் ஹாப்பி பர்த்டே எனக்கு 18 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீ என் பொண்டாடி தான். இனிமேல் காலேஜ் போகும்போது இந்த தாலியை வெளியே போட்டு போகலாம். யாருக்கிட்டாலும் கம்ப்ளீட் எடுத்து சொல்லணும். மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். புரியுதா? சொல்லக்கும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான் எது சொல்லணுமா? எது வாயில் விட்டுட்டா பார். என்ன பண்ணும் ஒரு சாப்பிட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்பெண்ட் இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஹாப்பியாக இருக்கீங்க. இதான் மார்னிங்க நீங்கள் வரைக்கும் கூட ரொம்ப ஹாப்பியாக சமைச்சிட்ருக்கீங்க. இதுக்கு ஒரு மைண்ட் அப்போ தான் வந்துட்டு இருக்கான் இல்லையா? உங்களை மேக்கப் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் தான் இது என்ன புதுசாக பழகிக்கும். இது இனிமேல் டெய்லியாக நடக்கும். அப்படியே லிங்க் அப்படியே எங்கள் காதுக்கு எக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஆளுங்களை எடுக்க ஜங்கு தான் இரு நான் போகிறேன். இன்னும் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் தான் யார்? யாரும் இல்லை. அம்மா உங்கள் பர்த்டே கிஃப்ட் வேணா? பர்த்டே கிஃப்டா எங்கே திரும்பி கேட்குறீங்க? பார்த்தா உங்கள் அம்மா இனிமேல் உங்கள் அம்மா கூட தான் இருக்க போகிறாங்க அதே வீட்டில். ஜங்குக்கு தான் பேசி ஒரு எப்படியும் ஓகே சொல்லி வச்சுருப்பாங்க. ஓகேடா ஹாப்பி எண்டிங். இப்போது நீங்கள் ஜங்குக்கு உங்கள் அம்மா ஹாப்பியாக இருப்பீங்க. பாய்.